ஹாய் கைஸ், வெல்கம் டு செல்வா 360. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் வந்து இந்தியா ஜெயிச்சிச்சு. அப்படி என்னடா வன்மோ உங்களுக்கு சென்னை ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு சென்னை ரசிகர்கள்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா திடீர்னு நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தாவுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து இது வரைக்கும் வந்து கப்பே அடிக்கலை. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. இதில் என்னடா வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இவங்களுக்கு திடீர்னு சவுத் ஆப்பிரிக்கா மேலே ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. இவங்க எல்லாமே வந்து சென்னை ஃபேன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சென்னை ஃபேன்ஸும் அப்படி கிடையாது. ஸோ ஒரு சிலர் வந்து நம்மளை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்டா வந்து வெறுப்பேற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அவங்களாம் வந்து ரோஹித் வந்து கேப்டனாக இருக்காராம். ஸோ அதனால ரோஹித் கேப்டனாக இருக்கும்போது இந்த கப் அடிக்கக்கூடாதான். என்னடா வன்மோ. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்டா இந்த வன்மம், அதெல்லாம் வந்து ஐபிஎல்லோட நிறுத்திக்கங்கடா, அதுக்கப்புறம் வரும்போது இப்படிலாம் சண்டை போடாதீங்கடா இனிமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு. எப்போவுமே அடிக்கிற ரோஹித் சர்மா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கவே இல்லை. என்னடா இது, ரோஹித் ஒருத்தர் தான் எதிரணியோட பவுலிங்கை பிச்சு துவம்சம் பண்ணுவாப்புல. அப்போ தான் வந்து ஆப்போசிட் பவுலிங்க்கெலாம் கையும் ஓடாது காலும் வராது. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கோரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஆள் அடிக்கவே இல்லை. ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு அவராவது அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அவரும் அடிக்கவே இல்லை. கோலி எப்பவும் போல் அடிக்க மாட்டாப்புல, அவ்வளோதான். ஆனால் ஃபைனல்ஸ் வந்தால் அடிப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஒரு வேளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் கல்லாக்கிட்டு நம்ம ஆளுங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் கோலி நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அழகாக கொண்டு வந்தாப்புல. அக்ஷர் பட்டேல் நம்ம சொல்லியே ஆகணும், எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் நான் அடிப்பேன், எப்போ பவுலிங் போட கொடுத்தாலும் நான் நல்லா தான் பவுலிங் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனல் வரைக்கும் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசன் ஒரு கிளாஸாக பயங்கரமாக அடிச்சு விட்டாப்புல அக்ஷர் பட்டேலை. ஸோ அந்த ஒரு ஓவருக்கு அப்புறம் இந்தியா தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோதான்ப்பா இந்தியா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் பும்ரா வந்து ஒரு பூ பூத்த மாதிரி அழகாக போட்டிருந்தாப்புல. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா கடைசியாக போட்டு நம்ம வயிற்றில் பாலை வார்த்து. ஸோ ரோஹித் சர்மா அப்படின்லாம் வந்து தனியாக யாரும் பிரித்து பார்க்காதீங்க. இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிச்சு பல வருஷங்களை கழிச்சு. ஸோ இந்தியா எப்போவுமே ஃபைனலுக்கு வந்தால் தோற்று போயிடும். ஃபைனலில் தான்ப்பா நம்மளுக்கு யமன் உட்காந்துருக்கான், மீதி எல்லா மேட்சும் நம்ம ஜெயிப்போம், ஃபைனலில் மட்டும்தான் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக மாற்றி, ஈஸியாக இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நெஞ்ச மேட்ச் முடிகிற வரைக்கும் நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போல். ஸோ அந்தளவுக்கு வீக்காக இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பதற வச்சுட்டாங்க. ஒரு வழியாக இந்தியா ஜெயிச்சிச்சு. ஸோ இதில் என்ன சோகமான விஷயம் அப்படின்னா விராட் கோலி இனிமேல் நான் T20 விளையாட மாட்டேன், ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சென்னை ரசிகர்கள் வன்மத்தை ரொம்ப கக்காதீங்கடா, முடியலடா. அவங்க பக்கத்தில் இருந்து மேட்ச் பார்க்கும்போது வேணுனே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஃப்ரெண்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ மேட்ச் வந்து இந்தியா ஒரு வழியாக ஜெயிச்சிச்சு அப்படின்னு தான் தோணுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை இதே மாதிரி வெறுப்பேற்றிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, ஃப்ரெண்ட்லியாக தான். ஸோ இதுக்கு மேலே சென்னை மும்பைன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறோம், ஐபிஎல்லே முடிஞ்சிச்சுடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இதே மாதிரி உங்களை வெறுப்பேற்றுனாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.